இவ்ளோ பெரிய சவால்களுக்கு நடுவுல மருத்துவத்துறையில இந்தியா ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராயிட்டு இருக்கு. பிரிசிஷன் மெடிசின், அதாவது துல்லிய மருத்துவம், கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு. ஆமா, இது ஒரு புரட்சிகரமான மருத்துவ முறை. எல்லாருக்கும் ஒரே மருந்துங்கிறத விட்டுட்டு ஒரு நோயாளியோட மரபணு அமைப்புக்கு ஏத்த மாதிரி. பிரத்யேகமா சிகிச்சை கொடுக்கறது. கரெக்ட். இத வச்சு நோய்களை வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம், பக்க விளைவுகளையும் குறைக்கலாம். இந்த துறையோட உலகளாவிய சந்தை 2027ல $22 பில்லியன் தாண்டும்னு சொல்றாங்க. இதுல கிறிஸ்பர் காஸ்9, எம்ஆர்என்ஏன்னு சில தொழில்நுட்பங்கள் பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணும்? கிறிஸ்பர் காஸ்9 மரபணுக்களை எடிட் பண்ற ஒரு மூலக்கூறு கத்திரிக்கோள்னு சொல்லலாம். மூலக்கூறு கத்தரிக்கோளா? ஆமா, தப்பான மரபணுவை வெட்டி எடுத்துட்டு சரியானதை சேர்க்க இது உதவும். எம்ஆர்என்ஏ சிகிச்சைகள் கோவிட் தடுப்பூசி மூலமா நமக்கு நல்லா தெரியும். நம்ம செல்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பி நோயை எப்படி எதிர்க்கணும்னு கத்துக் கொடுக்கும். அதேதான். இதோட ஏஐ மூலமா புதிய மருந்துகளை வேகமா கண்டுபிடிக்கிறதும் இதுல அடங்கும். இந்த துறையில இந்தியாக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? நம்மளோட மாறுபட்ட மக்கள் தொகை ஒரு பெரிய பலம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? மிகச் சரியான பாயிண்ட். நம்மளோட மக்கள் தொகை ரொம்ப மாறுபட்ட மரபணு அமைப்பை கொண்டிருக்கிறதால இந்த ஆராய்ச்சிக்கு இந்தியா ஒரு மிகச்சிறந்த ஆய்வுக்களம். ஓ, ஜீனோம் இந்தியா, இண்டிஜன் மாதிரி திட்டங்கள் மூலமா இந்தியர்களுக்கென பிரத்யேக மரபணு டேட்டாபேஸ் உருவாக்குறாங்க. இதனால என்ன லாபம்? வெளிநாட்டு மருந்துகள் ஏன் சில சமயம் இந்தியர்களுக்கு வேலை செய்யறதில்லைன்னு கண்டுபிடிச்சு நமக்கேத்த மருந்துகளை உருவாக்க இது உதவும். வாய்ப்புகள் பிரகாசமா இருந்தாலும் சவால்களும் இருக்கும் இல்லையா? செலவு, சட்டங்கள், அப்புறம் நம்மளோட மரபணு தழுவலோட பாதுகாப்பு. ஆமா, நிச்சயமா. இப்போதைக்கு மரபணு சிகிச்சைகளுக்குன்னு ஒரு ஒருங்கிணைந்த சட்ட கட்டமைப்பு இல்ல. சிகிச்சையோட செலவு ரொம்ப அதிகம். உற்பத்தி வசதிகளும் கம்மியா? ஆமா, பெரிய அளவுல உற்பத்தி செய்ய வசதிகள் இல்லாததால நாம இறக்குமதிய நம்பி இருக்கோம். எல்லாத்தையும் விட முக்கியமானது நம்ம மரபணு தரவுகளோட தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு. சரி, இந்த சவால்களை நாம சமாளிச்சா மலிவு விலையில துல்லிய மருத்துவத்தை உலகத்துக்கே கொடுக்கிற ஒரு மையமா இந்தியா மாற முடியும்.